Hello friends, welcome to Tamil Food Masala. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பார்க்கலாம் வாங்க. நிறைய குழந்தைங்க வந்து தோசை வந்து ப்ளைனா ஊத்தி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. எப்பவுமே தோசையே வா அப்படினு சொல்லிட்டு நிறைய குழந்தைங்களுக்கு போர் அடிக்கும். சாப்பிடவே மாட்டாங்க. அவங்களுக்கு தோசையும் பிடிக்காம போய்டும். வெறும் ப்ளைனா நம்ம தோசை ஊத்தி கொடுக்கிறதுக்கு பதிலா கொஞ்சம் டிஃபரண்டா நம்ம தோசை ஊத்தி கொடுத்தோம்னா பார்க்கிறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாவும் நல்லாவும் இருக்கும். அதனால குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தோசை மாவை கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் நான் இப்போ வந்து தோசை கல்லுல தோசை ஊத்திக்கலாம். பாருங்க, நான் கேரட் கொஞ்சம் துருவி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த கேரட்டை வந்து நான் மேலே போட்டுடுறேன். பாருங்க, இப்பவே பார்க்க தோசை எப்படி கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. இப்படி நம்ம செஞ்சு கொடுக்கறதுனால வீட்டில் இருக்கிற கிட்ஸ் எல்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் அப்படியே லைட்டா அழுத்தி விட்டுடலாம். கேரட் வந்து திருப்பி போடும்போது கீழே விழாம இருக்கும் இல்லையா? சும்மா லைட்டா அழுத்தி விட்டோம்னா கேரட் வந்து தோசையிலே நல்லா செட் ஆகிடும். இன்னும் கொஞ்சம் விட்டுக்கிறேன். இப்படி நம்ம செஞ்சு கொடுக்கறதுனால கேரட் சாப்பிடாத குழந்தைங்க கூட கேரட் சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாம பார்க்கவே பாருங்க கலர்ஃபுல்லாவும் இருக்கு. தோசையை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போடாம செய்யணும்னா மேல ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க. தோசை ரெண்டு பக்கமும் வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்க, தோசை ரொம்பவே சூப்பரா நல்லா கலர்ஃபுல்லா வந்திருக்கு பாருங்க. பார்க்கவே இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. திரும்பவும் இன்னொரு கரண்டி தோசை மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நான் தக்காளி வந்து நான் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த தக்காளியை ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு எவ்வளவு சின்ன சின்னதா கட் பண்ண முடியுமோ அவ்வளவு சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தக்காளியை நம்ம நல்லா தோசை மாவோட சேர்த்து பிரஸ் பண்ணி விட்டுடலாம். எண்ணெய் தேவையான அளவுக்கு போட்டுக்கிறேன். நான் வந்து இப்போ பிளேட் போட்டு மூடி வைக்கிறேன். பாருங்க, தோசை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு மூடினோம்னா நம்ம தோசை வந்து திருப்பி போட வேண்டாம், அப்படியே எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா சூப்பரா வந்திருக்கு தோசை. பாருங்க, இந்த பக்கமும் நல்லா கலர்ஃபுல்லா நல்லா ப்ரௌனா வந்திருக்கு. இது போல நீங்க தோசை செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம மூணாவதா பார்க்க போற தோசை வந்து ரொம்பவே ஈஸிங்க, எல்லாருமே செய்யலாம். இதுக்கு எந்த வெஜிடபிள்ஸும் வேணாம், எதுவும் வேண்டாம். சர்க்கரை இருந்தால் மட்டும் போதும். நம்ம வந்து தோசை செஞ்சுட்டு சர்க்கரையை சைடில் வச்சு கொடுப்போம். அதை சாப்பிட்றதுக்கு நிறைய குழந்தைங்க கஷ்டப்படுவாங்க. இது போல் நம்ம தோசையிலேயே நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணி கொடுத்துட்டோம்னா நல்லா ஸ்வீட்டாக அவங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப பிடிச்ச சாப்பிடுவாங்க. ஸ்வீட் தோசைன்னு சொல்லி நம்ம கொடுக்கலாம். அவங்களும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. எண்ணெய் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த தோசைக்கு கண்டிப்பாக மேலே வந்து லிட் போட்டு மூடி தான் வைக்கணும், திருப்பி போட முடியாது. பாருங்க, தோசை நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து தோசை எடுத்துக்கிறேன். நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்க. நல்லா ஸ்வீட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது போல ஸ்வீட்டாக செஞ்சு கொடுத்தோம்னா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் தோசை பிடிக்காம இல்லை வெறும் தோசையா அப்படின்னு கஷ்டப்படுற சாப்பிடாம இருக்கிற குழந்தைங்களுக்கு இது போல நீங்கள் வெரைட்டியாக செஞ்சு கொடுங்க. நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், அவங்களுக்கு பிடிச்சும் இருக்கும். ரொம்பவே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நிறைய வெஜிடபிள்ஸ் வச்சு நம்ம இது போலலாம் செய்யலாம். நான் சிம்பிளாக இப்போ உங்களுக்கு இது மட்டும் செஞ்சு காட்டியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இது போல நிறைய ரெசிபிஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.